இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கியிருக்கு, பிரச்சாரங்கள்லாம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் காங்கிரஸோடைய வருமான வரியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி 1800 கோடி ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இது இப்போ பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பொதுவாக அரசியல் இப்படிப்பட்ட செயல்களோ மற்றவைகளோ எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க. ஆனா பாஜகவினுடைய அந்த குணத்தை பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு தவறு இழைத்தார்கள், குற்றம் இழைத்தார்கள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க சப்மிட் பண்ணி இருக்கிற கணக்குகளை, அக்கௌண்ட்ஸை இவர்கள் சரியாக பார்க்காம, எலெக்ஷன் கமிஷன் இவங்களுடைய இந்த துறையின் மூலமாக இவர்கள் பார்த்ததுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 2019 அவர்கள் தாமதமாக அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு சலுகைகளை ரத்து பண்ணிட்டோம். வரி சலுகைகள்னு இருக்கு, அந்த வரி சலுகைகளை ரத்து பண்ணி இருக்கிறது பிஜேபி. தாமதமா பண்ணிட்டாங்க. அந்த தாமதத்துக்கு என்ன லிமிடேஷன், என்ன ஆக்ட், இவர்கள் எல்லாமே திட்டம் போட்டு சரி செய்து காங்கிரசின் மீது ஒரு பழியை சுமத்தணும், நாடு முழுக்க எதையாவது பரப்பணும் போகணுன்றதுக்காக பிளான் பண்ணி செய்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பாரதிய ஜனதா என்ற கட்சி ஒழுங்காக எந்த அக்கௌண்ட்ஸையும் சப்மிட் பண்ணது இல்லை. நோட்டீஸ் பல முறை கொடுக்கப்பட்டிருக்கு பாரதிய ஜனதாவிற்கு, அதுக்கு பிறகு கூட டிலே பண்ணிருக்காங்க. அப்படி டிலே பண்ணி தாமதமாக செய்த பாரதிய ஜனதாவிற்கு வரி சலுகை உண்டாம். ஆனா காங்கிரஸ் இயக்கம் ஒன்ன சப்மிட் பண்ணுது, அதுல இவங்க கொரிஸ் போடுறாங்க, அதை கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்து திரும்ப கட்ட வராங்க, தாமதமாயிடுச்சுன்னு வரி சலுகையை ரத்து பண்றாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்து அவர்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற வரி சலுகை எல்லாம் ரத்து பண்ணி இந்த பயணம். ஆக பழிவாங்கும் போக்கு என்பது மட்டுமல்ல, மக்கள் மன்றத்துல மக்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, இததான் நாம செய்திருக்கிறோம், காங்கிரஸ் மேல இப்படி இருக்கு அப்படின்னு பேசுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பிஜேபி செய்கிறது. இதில் பிஜேபி ஏமாற்றம் அடையும். நாட்டை நாசமாக்கி எல்லா விதத்திலேயும் பாரதிய ஜனதா, RSS அமைப்புகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய எந்த தொகையும் ஒழுங்காக செலுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைமை ஆட்சி காங்கிரஸ் மேல இன்னைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு எலெக்ஷன், அதுக்குள்ள பெரிய செய்திகள் போறது, வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அரசியல் சித்து, அரசியல் விளையாட்டு. அதே போல பிரதமர் மோடி கடந்த மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்துக்கு வந்தப்ப, தமிழகத்துல ஆளும் கட்சியின் கூட இருக்கக்கூடிய நபர்கள் போதைப் பொருளை கடத்துறாங்க, இங்க பரப்புறாங்க, இது ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தார். நேற்று கனிமொழி MP அவர்கள் பிரச்சாரத்துல செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. அப்ப போதைப்பொருள் தடுப்பு அந்த பிரிவு மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது, அப்ப இது யார் தடுக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய அறிக்கையிலேயே கேள்வியிலேயே ஒன்றிய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஒன்றிய அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு போதைப் பொருட்கள் குறித்து மாநில அரசுகளின் மீது புகார் சொல்வதற்கும் அவங்க மேல குறை சொல்வதற்கும் பயன்படுத்துகிறார்களே தவிர தங்களுடைய சட்ட அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி போதை பொருட்களினுடைய நடமாட்டத்தை ரத்து பண்ணணுன்ற எண்ணமே கிடையாது. ஒண்ணு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புறேன். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இன்றைக்கு இல்ல, முதலாக மோடியினுடைய ஃப்ரெண்டு, மோடியினுடைய நண்பர் அதானி. எப்படிப்பட்ட அதானி அம்பானிகள், மோடி பிரைம் மினிஸ்டரா அவங்களுக்கு புரோக்கரான்னு கூட கேள்வி கேட்டாங்க. எங்க ஆஸ்திரேலியாவில அதானியை கூட்டுக்கிட்டு போய் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நிலக்கரி சுரங்கத்துக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்கிறார் இந்திய பிரைம் மினிஸ்டர்னு அங்க இருக்கிற பத்திரிகைகள் எழுதி அசிங்கமா போட்டாங்க. எதுக்கே நீங்க அங்கிருந்து வரீங்க ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டரான்னு? எதுக்காக இதை சொல்றோம்னா, அப்படிப்பட்ட அதானியினுடைய அந்த துறைமுகம், அந்த துறைமுகத்துல தொடர்ந்து பல லட்சம் டன்கள் ஹெராயின் இறக்கலாம், கஞ்சா இறக்கலாம், இன்னும் இருக்கிற போதைப் பொருட்கள் உலகம் முழுவதும் இருந்து அங்க இறக்குறானுங்க. பல டன், 1000 டன்னு போச்சுன்னா 100 டன்னு பிடிப்பானுங்க, பிடிச்சிட்டு கணக்கு காட்டுவானுங்க. நாம என்ன கேட்கிறோம், பல முறை எச்சரித்தாயிற்று, எல்லா எதிர்கட்சியும் குரல் கொடுத்தாயிற்று. முந்திரா துறைமுகத்தில் இறக்கப்படுகின்ற போதைப் பொருட்களின் மூலமாக இந்தியா முழுவதும், ஏன்னா இவனுங்களுக்கு RSSக்கு என்ன வேலை, அகோரிகளுக்கெல்லாம் என்ன வேலை,
போதையிலேயே திரிவது சில இடங்கள்ல. அந்த மாதிரியான இடங்களை போல இந்தியா முழுவதும் இளைஞர்களை போதையால் நாசமாக்குவது, படிப்பை கெடுப்பது, அவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவது என்பதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி தான் முந்திரா துறைமுகத்தின் மூலமாக ஒரு தடவை மாட்டும் போது சொன்னாங்க. விஜயவாடா வழியாக வந்து அங்கிருந்து ஆந்திராவில் விட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டு உள்ள வந்து இங்க போய் ஒருத்தன் மாட்டினான். எங்க இருந்துடா வரேன்னு அவனை வந்து கேட்டா முந்திரா துறைமுகத்துல முகவரி தான் வந்து கிடைச்சது. எதுக்காக இதை சொல்றோம்னா, அப்படிப்பட்ட அந்த முந்திரா துறைமுகத்தின் மீது இந்த நரேந்திர மோடி என்ன ஆக்ஷன் எடுத்தார்? உடனே சீல் வச்சிருக்க வேணாம், உடனே க்ளோஸ் பண்ணிருக்க வேணாம், லீகலா நடவடிக்கை எடுத்திருக்க வேணாம், எதுவும் கிடையாது. அதை திறந்து வச்சிருவாராம். போதைப் பொருட்களை இவரே விற்பாராம். இவரும் இவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து நாட்டை நாசமாக்குவாங்களாம். நாசமாக்கிட்டு அப்படியே வருத்தப்படுற மாதிரி இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் இப்ப வந்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எதுக்கு நாடகம் சொல்றோம்? என்னுடைய தாய்மொழி தமிழ் இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். போய் சொல்ல, குஜராத்தில சொல்ல, ஏன் வட மாநிலங்கள்ல போய் சொல்ல, என் தாய்மொழி தமிழ் மொழி இல்லையே நான் வருத்தப்படுறேன். அங்க போய் சொல்லுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல, எந்த மேடையில, எந்த ஆக்ட் பண்றது, எப்படி டைலாக் பேசுறதுன்றத பிளான் பண்ணி நரேந்திர மோடி போட்டுக்கிட்டு போற ஆளு. அவர் தொடர்ந்து தமிழ் மீது பற்று இருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தமிழ் மீது அதீத பற்று இருக்குன்றாரு. அவங்க கட்சி நபர்களும் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இங்க மட்டும் இல்லாம ஐநா சபையில போயிட்டு தமிழை உயர்த்தணும்னு பாக்குறாரு, தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்போ பொதுவா ஒரு அரசியலுக்காக தான் இதை பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? நாம குற்றச்சாட்டே வைக்கல. பொய் பேசாதீங்க, நாடகம் நடிக்காதீங்க, வசனம் பேசாதீங்க. தமிழுக்கு நீ எங்க உண்மையாக செய்யணும்? ஐநா சபையில தமிழ்னா அங்க தமிழ் இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இந்த ஆளுக்கு இந்த பணி, இந்த வேலை. தமிழில் எழுதி வைப்பது. தமிழ்னா இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 80-90 நாடுகளுக்கு மேல தமிழ் இருக்கு. பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆய்வாயிடுச்சு. நானே நேரடியாக பின்லாந்து பகுதியில ஒரு வண்டியில என்னுடைய மகள் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு வண்டியில பார்த்தா அசந்துட்டேன். இங்கே இறங்கவும் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருந்தது ஒரு இடம். ஆச்சரியப்பட்டு போறோம். இப்படி தமிழ் உலகம் முழுவதும் இருக்கு. உலகம் முழுவதும் தமிழுடைய வளர்ச்சி, தந்தை பெரியாரை பற்றி ஆய்வுகள்லாம் யூனிவர்சிட்டிலாம் நிறைய பண்ணி அண்ணாவை பத்தி எல்லாம் வருது. எதுக்கு சொல்றோம்னா, மோடி அங்கங்க போய் நடிக்கிறது மாதிரிதான் ஐநாவிலேயே அந்த தமிழ் இதுன்னு. இப்ப நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட தமிழை தேசிய மொழியாக ஆக்க ஏன் அறிவிக்க கூடாதா? சரி. நம்பர் 2, இன்னைக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து செம்மொழியாக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தமிழ் கூறும் நல்லுலக அறிஞர்களினுடைய எண்ணத்தை பிரதிபலித்தார். அதை மேலையும் எடுத்து தலைவருக்கு பக்கத்தில் நின்று திருமதி சோனியா காந்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அது கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ஆச்சு. செம்மொழியான அந்த தமிழுக்கு வருஷத்துக்கு 24 25 26 கோடி தான் ஒதுக்குவாராம் வளர்ச்சிக்கு. 148 கோடி பேர் இருக்கிற இந்திய துணைக்கண்டத்தில் வெறும் 24,000 பேர் பேசிக்கொண்டு பயன்படுத்துகின்ற வடமொழியான செத்து போன சமஸ்கிருதத்திற்கு 1250 கோடி. அங்க போங்களா மோடி. அதைத்தான் நாம தேடி பார்க்கிறோம். இங்க எல்லாரும் கூடி எதுக்கு இதை சொல்றோம்னா, எவ்வளவு மோசம் பாருங்க. தமிழ்னு பேசிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்குறது இல்லையா? சமஸ்கிருதத்துக்கு 1250. அப்ப என்ன அர்த்தம்? நீ RSS, நீ வடமொழிக்காரன், உனக்கு சமஸ்கிருதம் தான் லாய்க்கு. சும்மா எங்க தமிழ்நாட்டுல தமிழை சொன்னாதான் மக்கள் ஆதரவு கிடைக்கும், தமிழை சொன்னாதான் ஓட்டு கிடைக்கின்ற திட்டம் பிளான் பண்ணிக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் கூத்து எங்களுக்கு தெரியுது. மோடியினுடைய நடிப்பெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. சமூக நீதி பேசும் ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காரு, இது பாமக தொண்டர்களாலே ஜீரணிக்க முடியாம இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உண்மையாக தலைவர் தளபதி அவர்கள் பேசியதை நமக்கு மிகவும் வேண்டிய, மிக நன்கு தெரிந்த வன்னிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய வன்னியர்களாக தீவிரமாக பணியாற்றியவர்கள் எல்லாம் எங்கிட்டையும் இருக்காங்க, நண்பர்களாகவும் வழக்கத்திலே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வன்னியர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது சரி என்ற கருத்தை பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாங்களே கேட்டு இருக்கிறோம். அதுல தளபதி பேசியதுல அவங்க எல்லாம் ஏன் இப்படி சரின்றாங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிறாங்க. டாக்டர் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல், நாடாளுமன்றம், அவருடைய சன்னுக்கு வந்து உயர்வு, இந்த நிலைகள்லாம் கூட அவங்க அரசியல் பார்க்கலாம். மற்றபடி திமுகவின் மீது அவர் குற்றம் குறையெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா,
1987 வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடினார்கள். போராடிய போது அதிமுக கண்டுக்கவே இல்லை, எதையும் செய்யல, நடவடிக்கைகள் எடுக்கல. ஆனால் 89 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் முதல்வராக வருகிறார். மனசாட்சி உள்ள எல்லோருமே சொல்வார்கள், 43 நாட்களில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒதுக்கினார் முதலாக. அதான் கலைஞருக்கு நன்றி தெரிவித்தார் அப்ப டாக்டர். அது எதுக்காக சொல்றோம்னா, அன்னைக்கு அதை ஒதுக்குறது போல அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது மட்டுமல்ல, மறக்கவே முடியாதுங்க. பல குடும்பத்துல தலைவர் கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதுல திரும்ப பெற்றது மட்டுமல்ல, உயிரிழந்த 21 குடும்பத்திற்கு கருணை தொகையாக 3 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு, இன்றைக்கு 3000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கெல்லாம் போராடியவர்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்காக போராடினார்கள் என்பதற்காக சமூக நீதி காவலரான தலைவர் கலைஞர் அவர்கள் மாதம் 3000 ரூபாய் இன்றைக்கு மாதம் 3000 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு பென்ஷன் போகுது, அவர்களுக்கு தொகை போகுது. இது அந்த குடும்பத்தை பாதுகாக்குது. பென்ஷன் தான். எதுக்காக சொல்றேன்னா, சமூக நீதி தியாகிகளாக அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும். விக்கிரவாண்டி தேர்தல்ல யாரு? நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்தார். இன்றைக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் வச்சுதான் அவர் சொன்னார், பிஜேபி என்பது நம்ம 27% விபி சிங் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட்டையே கலைத்தவர்கள், இடஒதுக்கீடுல நம்பிக்கை இல்லாதவர்கள். தகுதி இருக்கிறது, பிறப்பால் தகுதி இருக்கிறது, அந்த தகுதியைத்தான் நாம் பார்க்க வேண்டும், அவர்களுக்குத்தான் அறிவு இருக்கிறது என்று பேசியவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள். அத இவரு இந்த ஒரு 20 நாளைக்கு தேர்தலுக்காக பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அவருக்கும் தெரியும், உண்மை புரியும். அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிறார். ஆளுநராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தென் சென்னையினுடைய பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் இயற்கை எழுதிட்டாரு. இது குடும்ப அரசியல், வாரிசு அரசியலால அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலை போகணுமோ அதை பாக்குறது இல்ல, சம்பந்தம் இல்லாம தேவையில்லாமல் அவர் கணேசமூர்த்தி அண்ணன் அவர்களுக்குடைய மறைவு அனைவருக்கும் வேதனைக்குரியது. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவரை பத்தி தெரியுமா? அவர் குடும்பத்தை தெரியுமா? மதிமுகவில் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கம் தெரியுமா? தெளிவான அறிக்கையை கொடுத்துட்டாங்க, போய் படிமா. சும்மா அரசியல் பேசிக்கிட்டு அசிங்கமா குடும்ப விஷயத்தெல்லாம் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. 2 சீட்டு கூட்டணியில் கேளுங்கள், 2 கொடுத்தா 1 தம்பி துரை நிக்கட்டும், 1 நான் நிக்கிறேன்னாரு. 1 தான் கிடைத்தது போது தம்பி துரையே நிக்கட்டும் அப்படின்னு சொன்னவர். அவருக்கு இயற்கையாக பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், அவருக்கு மனநிலையோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் அவரு தன்னுடைய மறைவு அவருக்கு வந்திருக்கலாம். அத எப்படி போய் எந்த நேரத்துல இந்த தமிழரசிக்கு என்ன வேலை? அது மதிமுகவோட பிரச்சனைகள், அவங்க பேசிக்கிட்டாங்க, ஒன்றுமில்ல. அவர்களுக்குள் இருக்கிற உறவு, அன்பு எல்லாம் நெருக்கமா இருக்கு. இதை போய் தூண்டி விட்டுறதுனால உனக்கு என்ன பலன்? இது ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றீங்க? உண்மையில என்ன அர்த்தம்? உன்னுடைய பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், பீகாராக இருந்தாலும், அங்க குஜராத்தாக எதுவாக இருந்தாலும், எத்தனை பேரை படுகொலை செய்து பாதகத்தை செய்த கட்சி உன் கட்சி. உன் கட்சிக்காரனே இப்படியெல்லாம் இருக்கிற அந்த வரலாற்றெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. எதுக்காக சொல்றோம்னா, போய் தமிழ் இசை அது வேலையை பார்க்கலாம். தமிழ் இம்சையாக ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் தான் நம்முடைய கேள்வி. அதில் கணேசமூர்த்தி அண்ணனுடைய மறைவு அனைவருக்கும் வேதனை, அனைவரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறோம். எல்லா திராவிட இயக்கத்தின் உணர்வாளர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்து மேல ஒரு அன்பு மரியாதை உண்டு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு போய் வேலையை பார்க்க சொல்லு. நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.